குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு ஃப்ரெண்டு முத்து பேசுகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா நீடூடி வாழ, நல்லா ஆண்டவன் இறைவன் உனக்கு அருளை கொடுப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க எங்கள் ஊரில், ரொம்ப கஷ்டப்பட்ட. அவங்க அப்பா பேர் கங்காணி ராமசாமி. அவர் ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே 4 ரூபா சம்பளம் கேரளாவில் போவார். என்னுடைய தங்கச்சி பவதாரணி இறந்தது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். எப்படிதே அவர் இது பண்ணாரும் எங்களுக்கே தெரியலை. அவருக்கு பிடிக்கிறது சைவ சாப்பாடு தானே, அதனால் அவங்களுக்கு உள்ள நான் தான் இன்னொரு அம்மாவும் நானும் செஞ்சு கொடுப்போம். அவருக்கு கத்திரிக்காய் புளிக்காய் பிடிக்கும். லைப்ரரியும் லேம்பும் கேட்டிருந்தோம். ஊருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா கேட்டிருந்தோம். இளையராஜா சார் எதுவுமே யோசிக்காமல் உடனே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அந்த வேலை நடந்துருக்கு. இந்த இடம் இளையராஜா அவர்களுடைய பண்ணைப்புறத்தில், பண்ணைப்புற கிராமத்தில் அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு முதல் பாதை தொடங்குகிற இடமா இருக்குது. இங்கேருந்து தான் பாவலர் வரதராஜன் அவர்கள் தினமும் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று தன்னுடைய பாவலர் இசைக்குழுவையோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட கருத்துக்கள் பரப்பக்கூடிய பாடல்களை பாடி எல்லோரையும் மகிழ்வித்திருக்கிறார். இங்கே பாவலர் வீடுனாலே எல்லாருக்கும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க. தொடர்ந்து அந்த வீட்டுக்கு நம்ம போய்கிட்டே அவங்களுக்கு நான் இன்னும் பல தகவல்களை சொல்கிறேன். நாம் இப்போ நின்றுருக்க இடம்தான் இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு. இந்த இடத்துக்கு பேரை இப்போ பாவலர் தெரு அப்படிங்கிற அடையாளத்தோட பாவலர் திரு வரதராஜன் அவர்களுடைய பேரில் தான் இருக்குது. இப்போ இந்த வீடு இங்கே தான் அவர் இளையராஜா அவர்கள் இங்கே குழந்தையாக இருக்கும் போது இருந்து அவங்களுடைய அம்மா சின்னத்தாய் அம்மா, அவங்க தந்தையார் ராமசாமி அவர்களும் எல்லாம் இங்கே வாழ்ந்த வீடு. இங்கேருந்து தான் அவங்க அமர் சார், திரு கங்கை அமரன், திரு பாஸ்கர், பாவலர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே தான் வசித்திருந்துட்டு இங்கிருந்து தான் பல கச்சேரிகளை அவங்க கேரள பகுதியிலும் இந்தியா முழுக்க பாம்பே வரைக்கும் அவங்க பாவலர் குழுவினர் இசைக்குழு தங்களுடைய பாடல்களால் இந்த மக்களை கவர்ந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. அவருடைய பாவலருடைய வழி வந்த மாதிரி திரு இசைஞானி இளையராஜா அவர்களும் இன்றைக்கு இந்தியாவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் இசையமைப்பாளராக திரையுலகத்தில் கோலோச்சிக்கிட்டு இருக்காரு. இந்திய சினிமாவில் மிகப்பெரிய இசை ஜாம்பவான்களில் ஒருத்தராக இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு தான் இன்றைக்கு நினைவு அப்படியே ஒரு புதுப்பிக்கப்பட்டு அது இருக்குது. இங்கே பக்கத்தில் அவங்க உறவினர்கள்லாம் இருந்தாலும் இந்த வீட்டில் இப்போதைக்கு யாரும் இல்லை. இதோடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாம் சென்னையில் இருக்காங்க. அதனால் இந்த வீடு இப்போது பூட்டப்பட்டிருக்கு. இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் இருக்க இந்த தெருவு ரொம்ப எளிமையாக இப்போது இந்த மக்கள் ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய வீட்டில் இந்த நினைவாக அந்த கம்பி வேலைப்பாடுகளே கிட்டார், பேஸ் கிட்டார், தபேலா, மிருதங்கம், கிளாரினெட் என்ற இசைக்கருவிகளோடு வச்சு பண்ணியிருக்காங்க. இளையராஜா அவர்கள் ஹார்மோனியத்தை வாசிக்க கற்றுக்கொண்ட இடம் இந்த வீடு தான். காரணம், அவர் கூட்டங்கள் இல்லாத நேரத்தில், கச்சேரிகள் இல்லாத நேரத்தில் பாவலர் அவர்கள் இந்த வீட்டில் இல்லாமல் வெளியில் போயிட்டு இருந்த நேரத்தில் அங்கே இருந்த ஹார்மோனியத்தை எடுத்து அவராகவே வாசிக்க பழகி கொண்டார். அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி என்னென்னா, எந்த ஒரு கலைஞனுக்கும் ஒரு குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? ஆனால் இசைஞானி இளையராஜா அவர்களை பொறுத்தவரை அவருக்கு அவரே குருவாக மாறி அந்த ஹார்மோனி எடுத்து கற்றுக்கொண்டார். அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு தாம இல்லாத நேரத்தில் தம்பி இளையராஜா தன்னுடைய ஹார்மோனி எடுத்து வாசிக்கிறாருன்னு தெரிஞ்சு அவரை கையை நீட்ட சொல்லி பிரம்பாலை கையில் அடிச்சிருக்காரு. எப்படி நீ இந்த ஹார்மோனியத்தை எடுக்கலாம், எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கார். காரணம் அவர் நினச்சது என்னென்னா, அதாவது நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையே இது ஹார்மோனியத்தை நம்பி தான் இருக்குது. இதை எடுத்து அனாவசியமாக கையாண்டு இதை ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அடுத்த கச்சேரி வாசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர் யோசித்ததால தான் அடிச்சிருக்காங்க. அது வேற ஒரு நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த அடி ஒவ்வொன்றும் அவருடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக அவர் மாற்றிக்கொண்டு முன்னேறி இருக்கிறார். அப்படிங்கிறது வேறு ஒரு கதை. அந்த கதை தான் இன்றைக்கு அவருடைய கதையை பற்றி தான் உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளிலும் நாமளும் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அவருடைய கிராமத்தில் இருக்கும் மனிதர்களோடு நாம் பேசுவோம். வாருங்கள்.
சொல்லுங்கள், உங்களுக்கு இளையராஜா பற்றி என்ன தெரியும்? அப்பா பற்றி எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா கூட படித்தவர், எங்கள் அப்பா கூட இருந்தவர். பாஸ்கர் சார் வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன், சென்னைக்கெல்லாம் போயிருக்கேன் பார்த்துங்க. வரதராஜா சார் அப்பா அவங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். சார் வரும்போது நாங்கள் எத்தனையோ தடவை பார்க்கலாம். ஆனால் அங்கே போய் நான் லோயர் கேம்பில் போய் பார்த்துங்க பார்த்துட்டு. ஆனால் இடைக்கு எங்கள் அக்காங்க தான் சமையல், என்னுடைய அக்கா அவங்க பெரிய மாமாங்க தான் சமையல் பண்ணி இது பண்ணுறாங்க, விஜய் அக்காங்க. இளையராஜா சார் வந்து அவர் வரப்போய் தான் இன்றைக்கி இந்த லைப்ரரி வந்து எங்களுக்கு வந்து இது முதல்ல வந்து இதாக இருந்துச்சு வந்துங்க. அவர் வந்து இப்போ வந்து அமௌண்ட் கொடுத்து செஞ்சு இதை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்துங்க. சார் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை வந்து அவங்க வந்து இதை பயன்படுத்தி தெரியல. அவர் இருக்கும்போது இதாக பேசுகிறேன், போன பிறகு இதாக பேசுகிறது வந்து இதை என்னுடைய அம்மாங்க எனக்கு சொன்னாங்க பார்த்துங்க. அவர் இருக்கும்போது இதே மாரியாத்தா கோயிலுக்கு வந்து எல்லாத்துக்குமே சேலையை சாப்பாடு தண்ணி அவங்க அம்மா பிறந்தப்போ கொடுப்பாங்க. சின்னாதி அம்மா அவங்க பிறந்தப்போ கொடுத்துட்டு போயிருக்காரு. எனக்கு நான் வந்து அப்போ வந்து 7th படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அம்மா அவங்க வந்து எங்களுக்கு பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மா சேலை வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா அதனே ரொம்ப சந்தோஷப்படுவேன் பார்த்துங்க. பரவாயில்ல, இளையராஜா சார் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருமா, ஏழை வாழைகளுக்கு உதவி செய்கிறாருமா அப்படிங்க. இப்போ வந்து லைப்ரரிக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது, எம்பியாக வந்து ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துங்க. சரி, சார்னால முயற்சி எடுத்து கண்டிப்பாக இது வந்து பில்டிங் ஆகும் அப்படின்னு இது பண்ணி பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்துங்க. அவருடைய தொழில்கள் மேலும் மேலும் உயர்வாக வரணும், நல்லா வளரணும். இப்போ இடையில வந்து என்னுடைய தங்கச்சி பவதாரணி இறந்தது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். எப்படிதே அவர் வந்து இது பண்ணாரும் எங்களுக்கே தெரியலை. பொண்ணு பாட்டை கேட்டு நாங்கள் அழுது. ஆனால் என் பொண்ணு ஏதோ போடுவாப்பள பார்த்துங்க. அந்த பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு பார்த்துங்க. நல்லா வாழ வேண்டிய பொண்ணு பார்த்துங்க. சார் இப்படி எங்களாலே இது பண்ண முடியல, சார் இப்படி இந்த மாதிரி நெய்யில் இது பண்ணி வராரு எங்களுக்கு தெரியல பார்த்துங்க. அவருடைய அக்கா பையன் வந்து கண்மணி என் கூட படித்தவர், எல்லோரும் ஒன்றாத்தையும் படித்தோம். இப்போயும் நான் கண்மணி கூட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்துங்க. பத்மாவதி அம்மா அவங்க இருந்தாங்க, அவங்க கூட நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருந்தோம் பார்த்துங்க. இப்போ இடைக்கு போய் வருவோம் பார்த்துங்க. எங்கள் வீட்டுக்கு போய் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாருடைய பர்த்டேன்னு சொன்னீங்க பார்த்துங்க. அவர் வந்து இந்த பர்த்டே வாழ்த்தையெல்லாம் நல்ல முறையில் சிறந்து வழங்கணும்னு வாழணும். அதனால் என்னோடய வாழ்த்துக்கள் பார்த்துங்க. ஆக்சுவலாக பண்ணைப்புறம்னாலே இப்போதைக்கு எல்லாருக்கும் வேர்ல்டு வைடாக ஃபேமஸான சார் இளையராஜா சார். பண்ணைப்புறத்துக்கு ஒரு ஐடென்டிட்டியே சார் தான் எங்களை பொறுத்தவரை. யாரை கேட்டாலும் இளையராஜா சார் இங்கே தெரியாதவங்க யாருமே இல்லை. இதுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக நாங்கள் நினைக்கிறதே இளையராஜா சார் தான். உங்களுக்கு சார் பாட்டில் என்ன பாட்டு பிடிக்கும்? சார் பாட்டில் இப்போ ரீசெண்டாக சூடி மூவி சார் ஒரு பாட்டு பாடினாங்க. இங்கே லைப்ரரி கட்டுறாங்களா, உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். இங்கேருந்து எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம், லைப்ரரியும் லேம்பும் கேட்டிருந்தோம். ஊருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா கேட்டிருந்தோம். இளையராஜா சார் எதுவுமே யோசிக்காமல் உடனே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அந்த வேலை நடந்துருக்கு சார். லைப்ரரிக்கு இங்கே லைப்ரரியே ஒரு சின்ன ஒரு லைப்ரரி தான் இருந்துச்சு. அங்கே யாருமே போகிறதில்ல, யூஸும் பண்ணுறதில்ல. இப்போ அதுக்காக எனக்கு சார் ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி சென்ட் பண்ணனால இப்போ எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அவர் தான் சார் இந்த ஊருக்கே இந்த ஊர் பேர் சொன்னாலே அவர் தான் சார். அதனால் இந்த ஊரில் அவர் பிறந்தாருன்றது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையாக இருக்குது சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இளையராஜா சார். வி ப்ரௌட் ஆஃப் யூ. இளையராஜா அவர்களுடைய கூட படித்த ஒரு மாணவரை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இப்போ பேசுவோம். ஐயா சொல்லுங்கள், அவங்க பேர் என்ன? என் பேர் முத்து. சரி, முத்து. இளையராஜா 1ஆம் கிளாஸு எஸ்கேசிகே பெருமாள் வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் படித்து அவர் பயங்கரமான ஒரு நல்ல ஆண்டவே, நல்ல சரஸ்வதியை கொடுத்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து அழகாக பாடி அழகாக ஆடி ஒரு அரசலைப்பட்டி பாரியா சங்கரதாசுன்ட்டு அவருக்கு குரு சங்கராவரத்துக்காரு. அந்த ஆளுதே பெட்டி, சின்ன பெட்டி, அரசலை பெட்டி மாதிரியா இருக்கும். அந்த அரசலை பெட்டி மாதிரியா இருக்குது, அதெல்லாம் போடுவார். 6 மணி பெட்டி. இவர் கம்யூனிஸ்ட் மீட்டிங் போய் சின்ன சின்ன மீட்டிங்களுக்கு போவார். இளையராசா போவார். போய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க. எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க அப்பா பேர் கங்காணி ராமசாமி. அவர் ஒரு 10-100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே 4 ரூபா சம்பளம் கேரளாவுக்கு போவார். கங்காண்டி அவங்க அம்மா சின்னத்தாயி பத்மா, கமலா, அவங்க கூட பிறந்த பாஸ்கர், பாவலர், கங்கை அமரன், அத்தனை பேர் கூட பிறந்தவங்க. நல்லவர். நல்லா இப்போ போய் ஆண்டவன் சிறிய நல்ல முன்னேற்றத்தில் இருக்கார். எத்தனை வருஷம் வரைக்கும் படிச்சிங்க? எத்தனை வகுப்பு வரைக்கும்? அதே 1ஆம் கிளாஸ்தே நான் படித்தேன். படிக்கல, அவர் படிச்சுட்டார். 1ஆம் கிளாஸ்தே படித்தோம், அவ்வளவு. நடந்த சம்பவம் ஏதாவது எதுவும் இல்லை, சும்மா அந்த வாத்தியார் சாம்பிவேல் வாத்தியார், சாம்பிவேல் வாத்தியார் நாடார், அவர் பாட சொல்லுவார். அப்போயே ராசையா நல்லா பாடு ஆள். என்ன பாட்டு பாடினா? அப்போயெல்லாம் அந்த பழைய பாட்டு பாட்டு என்ன படம் என்னமோ அது ஞாபகத்துக்கு வரல எனக்கு. பரவாயில்ல.
இப்போ நீங்க வந்து அவர்கிட்ட வேற அவருக்கு பிடிச்ச பாட்டு என்ன இருக்கு? உங்கள்கிட்ட இருந்து அவருக்கு பிடிச்ச உங்களுடைய பாட்டு என்ன இருக்கு? அவருடைய பாட்டு அவர் பாட்டு இந்த ஜனனி ஜனனி அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அவர் படிச்சது போட்டது. ஆமாம், இளையராஜா ஆமாம். பிறகு அவர் போட்டது ஜனனி பாட்டு பிடிக்கும். அவங்க அம்மா இறந்து கண்டுக்கிறது இல்லை பால் பேசுகிற. அவங்க அம்மா இறந்ததுக்கு போனேன். போவேன் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் பேசினார். எப்படி தெரியுமா? என்னப்பா முத்து சாப்பிட்டியா அப்படின்னு. ஆமாப்பா ராசையா சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு அங்கே சொன்னேன். எங்கே? லோயர் கேம்பில். அவ்வளோதான் சார். யார்? ராசையா. சரி. இப்போ அதுக்கப்புறம் எப்போ பார்த்தீங்க? அப்போ இந்த ரத்னகுமார் டைரக்டர் அவர் வீடு எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்தேன். பேசலை, ஆள் பேசலை. பிறகு கல்யாணம் வச்சுருந்தாருங்க மகளுக்கு. வடிவேலு நான் அவர் இப்படி சேரில் உட்காந்துருந்தார். அவரை தூக்கி நான் வளர்த்தாள். என்னை ஃபோட்டோ எடுத்தாருங்க. கல்யாணத்துக்கு வந்து மேடையில் இந்த 4 பேர் வச்சு வடிவேலு இளையராஜா ஃபோட்டோ எடுத்தாருங்க. அப்பயும் பேசலை ஆள். பாரதி ராஜா சின்னசாமி உண்மையான பேர். 25 வருஷம் எங்கள் ஊரில் மதுரில் எழுதுறாரு. மலேரியா டிபார்ட்மெண்ட் மதுரில் எழுதுறது. எழுதி அப்படியே சினிமா இதில் போய் அவர்தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு வளர்த்தது. யாருக்கு? இளையராஜாவுக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் தான் இருக்க ஆள். அப்போயே காமெடியை பேசும் ஆள் யார்? பாரதி ராஜா. காமெடி பயங்கரமாக பேச ஆள். அப்படியே பேசி அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே வச்சு அன்னக்கிளி படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மியூசிக் போட்டது அன்னக்கிளி. அந்த ஆள் சப்போர்ட்டில் தான் எங்கள் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு போனது. உன் ஃப்ரெண்டு முத்து பேசுகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா நீடூடி வாழ. நல்லா ஆண்டவன் இறைவன் உனக்கு அருளை கொடுப்பியா. நல்ல முறையில் இருப்பேன். பாரதி ராஜா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவர் மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் பண்ணைப்புறத்தில் வந்து இருக்கிறப்ப பாரதி ராஜா ரொம்ப க்ளோஸு. இளையராஜா சார் பற்றி எங்களுக்கு மியூசிக் மட்டும்தான் தெரியும். என்ன பாட்டு பிடிக்கும்? இளையராஜா சார் இதில் எல்லா பாட்டும் பிடிக்கும். தம்பிக்கு அந்த ஊரில் வர அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுமே அவர் பாடுனதுல கீதாஞ்சலியில் வர ஒரு ஜீவன் அழைப்பு ரொம்ப பிடிக்கும். அவர் இன்னும் ரொம்ப வருஷம் வாழ்ந்து மியூசிக்கில் வந்து அவர் பெரிய சாதனையெல்லாம் படைப்பார். இன்னும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் நமக்கெல்லாம் இசையில் விருந்து படைக்கிறாங்க. அவங்களுக்கு உணவுக்கு விருந்து படைக்கிற இப்போ ஒரு நபரை தான் இப்போ சந்திக்க போகிறோம். சொல்லுங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேர் நம்ம? என் பேர் விஜயா சார். சரி. எவ்வளோ நாளாக சார்? அவங்க இப்போ 12 வருஷமாக நான் போய்க்கிருக்கேன் சார். சமைச்சுக்கிருக்கோம். அங்கே வந்து வருஷம் தீபாவளிக்கு போவோம். அதுக்கு மறுவாரமும் போவோம். அவருக்கு பிடிக்கிறது வந்து சைவ சாப்பாடு தானே. அதனால் அவங்களுக்கு உள்ள வந்து நான் தான் இன்னொரு அம்மாவும் நானும் செஞ்சு கொடுப்போம். அவருக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்காய் பிடிக்கும். பருப்பு ரசம் பிடிக்கும். இப்போ இந்த பிளாக்காய் குழம்பு பிடிக்கும். அதான் சாப்பிடுவார். அது நல்லா சாப்பிடுவார். வருஷம் நாங்கள் போவோம். ஒரு 1000 பேர்த்துக்கு அன்னதானம் சாப்பாடு செய்வோம். நல்லா சாப்பாடே சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். இது வரைக்குமே செஞ்ச இப்போயும் அவங்க மகன் இறந்ததுக்கும் போய் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். எப்படி அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி? அவங்க இளையராஜா சார் நல்லா தங்கமானவர் தான். அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு. 2வது அவங்க மயன் கார்த்திக் சாரும் நல்லவர் தான். அவங்களும் பவதாரணி அவங்களும் நல்லவங்க தான். அவங்க பவதாரணியுடைய பிரிவுகள் இங்கே எப்படி கேள்விப்பட்டீங்க? அவங்க ஏதோ பித்து நோய் வந்தது மாதிரி சொன்னாங்க சார். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான்லாம் போன வருஷம் எடுத்துகிட்டு வந்து இந்த வருஷம் இல்லைங்களே அப்படின்னு வருத்தமாக போச்சு. அப்புறம் கார்த்தி சார் நல்லவங்க தான். அவங்க ஒய்ஃபும் நல்லவங்க தான். அவங்க ராஜ்யம்மா நல்லவங்க. இப்போ சார் வந்து சமையல் பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? சார் பேசலாம். மருமக இவங்க பேசுவாங்க. இன்னொருத்தரும் பேசுவார். இன்னொரு சாரு இருக்காங்க ஐயருன்னு சொல்லி. அவர் வந்து கம்பத்தில் இருக்காங்க. அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்ககிட்ட தான் என்னென்னது செய்யணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சார். இப்போ அவங்க சார் லோயர் கேம்ப் வர்றாங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க சார். நீங்கள் அங்கே போய் நான் வந்து சமைச்சு கொடுத்துருவேன். 3 நேரம் சமையல்? 3 நேரம் 2 நாள் 3 நேரமும் நல்லா காலை டிஃபனும் மதிய சாப்பாடு நைட்டு டிஃபனும். காலையில் வெண்பொங்கல் இட்லி கேசரி வடை காலையில் போடுவோம். மதியம் வந்து வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் கூட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு பொரியல் பண்ணுவோம். வாழைக்காய் பொரியல் பண்ணுவோம்.
சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரி போட்டு கொடுப்போம். நல்ல உணவுகளாகத்தான் கொடுப்போம். இப்போ அதனால் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு நல்லா பிடிக்கிறதுனால அந்த அம்மா இறந்து மறு வருஷத்துல இருந்தே இளையராஜா சம்சாரம் இறந்த மறு வருஷத்துல இருந்தே நான் தான் போய்க்கிருக்கேன். அப்போ ஜீவாம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க? தெரியும் சார் எங்களுக்கு. அது எப்படி அவங்க பழகுவாங்க உங்கள்கிட்ட? அவங்களும் நல்ல விதமாக தான் பழகுவாங்க சார். அவங்கள நான் ஒரு தடவை கூட நான் சுருளியில் போய் பேரனுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு நான் தான் போய் செஞ்சேன். அப்படியா? அவங்க இருக்கையில் உயிரோடு இருக்கையில் நான் தான் போய் செஞ்சேன். அதனால் அவங்களும் பிடிக்கும், நல்லா பேசுவாங்க. இளையராஜா பாட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பாட்டு பிடிக்கும்? எல்லா பாட்டுமே தான் பிடிக்கும். நம்மளுக்கு அது வாயில் வராதே சொல்கிறதுக்கு. இளையராஜா சாருக்கு இனிய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லாவே நீங்கள் இருக்கணும். அதனால் மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே நீங்கள் நல்லா தொண்டு செய்கிறீங்க. பரவாயில்லைங்க சார். இணைய வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து பாவலர் வரதராஜன் வீடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்து திரு இளையராஜா அவர்கள் நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தொடர்ந்து அவருடைய பெயரில் பூஜைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை இந்த கோவிலுடைய பெண் பூசாரியாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இப்போ கேட்போம். அம்மா வணக்கம்மா, உங்களுடைய பேர் என்னம்மா? சின்னத்தாய். உங்கள் பேரும் சின்னத்தாய்? சின்னத்தாய். இளையராஜா அம்மா பேரும் சின்னத்தாய். சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? 3 வருஷமா இருக்கு. 3 வருஷம். இதுக்கு முன்னாடி யார் இருந்தது? இதுக்கு முன்னாடி இந்த கரகம் தூக்குற பூசாரி இருந்தாங்க. அப்படியா? இப்போ என்ன இளையராஜா அவர்கள் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அவர் மாதம் பூக்காருக்கு வந்து இப்போ காசு, அம்மாவுக்கு பால் பூவு, வெள்ளிக்கிழமை 5 மாலை, 200 மல்லிகைப்பூவு, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பந்தம் கதம்பம், டெய்லி ஒரு பந்தம் கதம்பம், 200 மல்லிகைப்பூவு டெய்லி. செவ்வாய்க்கிழமை 4 மாலை, ஒரு பந்தம் கதம்பம், 200 மல்லிகைப்பூவு, பால், எண்ணெய், சூடம்பத்திக்கு அவர் டெய்லி அவர் செலவுள்ளதே நடந்துக்கிட்டு இருக்கு அம்மா. ஓஹோ. ஒவ்வொரு நாளும் இப்படி அவரோட செலவில் இந்த பூசைகள் வந்து நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களை பற்றின என்ன இங்கே வருவாங்களா? அவங்களெல்லாம் வருவாங்க. இப்போ கூட கார்த்திக் ராஜா இங்கே அம்மாவுக்கு ஒரு சேலை, காளியம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து பேச்சில் வரையில் அம்மாவுக்கு சேலை எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஓஹோ. இங்கே அவங்களுடைய உறவினர்கள் வந்து வேற யாரெல்லாம் இங்கே இருக்காங்க? இளையராஜா மச்சினை சம்சாரம் இங்கே இருக்காங்க. ஓ, சசிதரன் சம்சாரம் இருக்காங்க. நீங்கள் அவருடைய பிறந்த நாள் வருது, நீங்கள் ஒரு கோயில் பூசாரியாக இருக்கீங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்த்து சொல்கிறீங்க? எனக்கு வாழ்த்து சொல்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியாது. நல்லா அவருக்கு அந்த அம்மா மாரியாத்தா உண்ணியத்தில் நல்ல நிறந்த ஆயசா அவர் கொடுக்கட்டும்.